வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம முழுக்க பட்டரில் தான் செய்யப்படும். அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 2 வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் முழு முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நாம் இந்த கிரேவிக்கு முந்திரி பருப்பு சேர்க்கும் போதுல கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் அதே சமயம் கிரேவி நல்லா திக்காகவும் நம்மளுக்கு கிடைக்கும். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதில் நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் வதக்கிக்கலாம். இப்போ நாம் சேர்த்த இந்த வெங்காய தக்காளி நல்லா வெந்து வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வெங்காய தக்காளி மசாலா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வதக்கும் போதுல அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வேகமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டெப்பு பண்ணும் போதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த கலரும் சரி டேஸ்ட்டும் சரி நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ மசாலா நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ கிளிப்ஸ் மிஸ் ஆனதுனால நான் வீடியோவில் ஆட் பண்ண முடியல. நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரையோ இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப்போ சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவியை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்த பிறகு இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கங்க. பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்க்கலாம். இப்போ இந்த பால் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பால் சேர்க்கும் போதுல இந்த பன்னீர் பட்டர் மசாலா இன்னும் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு கிரேவி நல்லா கொதிக்க வச்சாச்சு. அடுத்து இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் பன்னீர் தான். நம்ம சேனலில் ஏற்கனவே நல்லா சாஃப்டான பன்னீர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது. அதுக்கான லிங்க் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பன்னீர் சேர்த்த பிறகு கிரேவியை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சோன்னா பன்னீர் கொஞ்சம் இறுகுன மாதிரி ஆயிரும். அதனால் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இப்போ பன்னீர் சேர்த்த பிறகு இந்த மசாலாவை 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ அருமையான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி.
இதை இறக்க போகிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். எனக்கு கிடைக்காதனால என்னால் சேர்க்க முடியல. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடிய நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க.